2022ல டைரின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நல்லாவே த்ரில்லிங்கா எமோஷனலா இருக்கும். அந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷனே இந்த படம் தான். தெரியுமா? இந்த படத்தோட கதையை சொல்றேன், கேளுங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த பஸ்ல இருந்த டிரைவர், கண்டக்டர் எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. இந்த ஆக்சிடென்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஆக்சிடென்ட் முதல்ல பார்த்தது அவர்தாங்க. அவர்கிட்ட கேளுங்க. ஓகே சார். நேற்று ராத்திரி நான் காத்துக்காக கைத்து கட்டில வெளியில படுத்திருந்தேன். எல்லாரும் இறந்து போய் ஆவியாகி எல்லாரையும் பயன்படுத்த வருவாங்கலாம் கேட்காதீங்க. சச்சா அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு டெய்லியும் அதே பஸ்ல நைட் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பஸ் எல்லார் கண்ணுக்குலாம் தெரியாது. ஹீரோ, ஹீரோயின் இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கல்யாண வீட்டுக்காக வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அங்க இருந்து ரிட்டர்ன் வரும்போது பஸ் ஸ்ட்ரைக்னால எந்த பஸ்ஸுமே வரல. ஐயோ, லேட்டா வீட்டுக்கு போனா அம்மா திட்டுவாங்களேன்னு ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிக்கிறாங்க. காலையில நான் வீட்டுல இருந்தே ஆகணும், இல்லன்னா எங்க அம்மா பெரிய ரகலையே பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல அந்த பேய் பஸ் வந்து நிக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ள இவங்களும் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்த தீவிரவாதியோ ஏறுறாங்க. எங்க மேல வெடிகுண்டுகளை வீசிக்கிட்டு 60 கிலோமீட்டர் வேகத்துல புயல் மாதிரி ஓடலாம் சார். உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கண்டக்டர் டிக்கெட்டோ கொடுக்கறாரு. அந்த டிக்கெட்ல 1998ன்னு போட்டிருக்கு. அப்பதான் சந்தேகம் வருது. தீவிரவாதிக்கு ஹீரோக்குன்னு நினைச்சிடாதீங்க. இப்பவே பஸ் பேய் பஸ்ன்னு கண்டுபிடிச்சா அப்புறம் எப்படி அடுத்து கதையை கொண்டு போறது? அப்புறம் எப்படி ஹீரோயின் கூட டான்ஸ்லாம் ஆடுறது? நீங்க உண்மையிலேயே கண்டக்டரா? ஏன் அப்படி கேக்குற? டிக்கெட்ல 1998ன்னு எழுதிருக்கீங்களே. அப்புறம் அந்த பேய்ங்கெல்லாம் நாங்க பேய் தான் அப்படின்னு ரிவீல் பண்ணி பேய் ஆந்தம் எல்லாம் பாடுறாங்க. மட்டும் கூடும் கூட்டங்களா. செத்ததுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க ஒரு நல்ல பாட்டு கிடைச்சிருக்கு. இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி அந்த போலீஸும் வராரு. உன் ஃப்ரெண்டோட போட்டோ இருந்தா கொடு. போட்டோவா எதுவும் இல்லைங்க, ஆனா அவங்கள மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், இந்தாங்க. அதே டைம்ல அந்த தீவிரவாதி பஸ்ஸுக்குள்ள பேய்ங்க கூட சண்டை போட்டு அப்படியே அந்த பஸ்ல இருந்து வெளியே விழுந்துடுறாரு. அந்த தீய இந்த போலீஸ் கையாலேயே அணைச்சிடுறாரு. பேயை விட நீ பயங்கரமானவனாச்சே. அப்புறம் என்ன, விடிய போகுது. பஸ்ல இருந்து அந்த பேய்கள் எல்லாம் ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. எல்லாரும் ரூமுக்கு போங்க, இதோட நாளைக்கு ராத்திரி தான் புறப்படும் பஸ். எல்லாருக்கும் ரெஸ்ட். ஹீரோ ஹீரோயினும் அதே ஹோட்டல்ல தங்குறாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கே புரிய வருது, இவ்வளவு நேரம் நம்ம பேய் கூட தான் டிராவல் பண்ணிருக்கோன்னு. உன் தொல்லை பேய் தொல்லையே பரவாயில்ல, கையெடு விடு. 3 நாளைக்குள்ள அந்த பஸ்ல இருந்து அவங்க தப்பிக்கலைன்னா இவங்களும் நிரந்தரமா பேய் ஆயிருவாங்கன்னு ஒரு வெளிநாட்டு பேய் வந்து வார்னிங் கொடுக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதைச்சிட்டு போனாங்களே அந்த லேடி நான் தான். புரியலையே. அப்புறம் பேய்ங்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இவ்வளவுதானே, இவங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க லைட் எல்லாம் கொண்டு வந்து அந்த பஸ் போற ரூட்ல எல்லாம் வைக்கிறாரு. சரி, அப்புறம் அந்த பஸ் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா ஒரு கேமரா அதை ஆல்டர்லாம் பண்ணி இப்போ இது வழியா பார்த்தா அந்த பஸ் தெரியும், பேய் தெரியும்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பஸ்ஸும் தெரியுது. உடனே லைட்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு சத்தமும் போடுறாரு. பஸ்ஸுக்குள்ள இருந்த பேய்ங்கெல்லாம் அப்பாடா படம் முடிஞ்சிருச்சுன்னு பறந்து போயிடுறாங்க. இந்த படத்துக்கும் போஸ்டருக்கும் என்ன சம்பந்தம்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.